மயிலாடுதுறையில் மொழையூர் முதல் திருவிழந்தூர் பொட்டவெளி வரை புறவழிச்சாலை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் மயிலாடுதுறை அருகே பல்லவராயன்பேட்டை கிராமத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாநில செயலாளர் துரைராஜ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மொழையூர், மேல நாகக்குடி, லக்ஷ்மிபுரம், வல்லாளகரம், வேப்பங்குளம், கழுகாணிமுட்டம், அப்பங்குளம், பல்லவராயன்பேட்டை, திருவிழந்தூர் பொட்டவெளி கிராமங்களில் பல தலைமுறைகளாக சாகுபடி செய்யும் விவசாய நிலங்களுக்கு 2013 நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தின்படி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். நிலங்களில் இருந்த தென்னை, தேக்கு போன்ற மரங்களுக்கு தனித்தனியாக இழப்பீடு வழங்க வேண்டும். அகற்றப்பட்ட மோட்டார் பம்பு செட்டுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் மற்றும் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கமிட்டனர். இன்றைக்கு பல்லவராயன்பேட்டை பகுதியில் மயிலாடுதுறைக்கு புறவழிச்சாலை போடுவதற்காக விவசாயிகளிடமிருந்து நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலம் தனியார் நிலமும் பட்டா நிலமும் உண்டு. இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்களும் உண்டு. ஆனால் அப்படி எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீட்டை நெடுஞ்சாலைத்துறை இந்து சமய அறநிலைத்துறைக்கு 9 கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் பல தலைமுறைகளாக HRNCக்கு சொந்தமான நிலங்களில் விவசாயம் செய்த விவசாயிகளுக்கு ஒரு பைசா கூட இழப்பீடு கொடுக்காமல், நிலத்துக்கு மட்டுமல்ல அந்த நிலத்தில் இருந்த எந்த மரங்களுக்கும் இழப்பீடு கிடையாது. விவசாயிகள் பயன்படுத்தி வந்த பம்பு செட்டுகளுக்கும் இழப்பீடு கொடுக்காமல் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக இப்படி விவசாயிகளை வஞ்சித்ததை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் இணைந்து விவசாயிகளோடு ஒரு சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினோம். அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தின அடிப்படையில் வருகின்ற 12ஆம் தேதி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும். அதில் இறுதி முடிவு எடுக்கப்படும். விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த உறுதியின் அடிப்படையில் இந்த போராட்டம் தற்காலிகமாக இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதி வரை அந்த சாலை பணி நடைபெறக்கூடாது என்பதற்கும் அதிகாரிகள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அதிகாரிகளோடு நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையை ஏற்றுக்கொண்டு தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைவிடுகின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.